மீண்டும் மீண்டுமா அதில் மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டு வந்துட்டே இருக்குது படம் முடிகிற வரைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி 2019 வெளிவந்த ஜோக்கரோட ஒரு சீக்வலாக நேற்று ரிலீஸ் ஆகிருக்கிற ஜோக்கர் ஃபாலி ஏ டூயிக்ஸ் ஜோக்கர் பார்ட் 2 அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபாலி ஏ டூயிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் மியூச்சுவலாக காண்ற ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேருங்கிறப்போ இந்த படத்தில் ஹார்லி குயினும் வராங்க அப்படிங்கிறதுனால ஜோக்கர் ஹார்லி குயின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க காண்ற ஒரு இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மட்டும்தான் இல்யூஷன் காட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன் அப்புறம் அப்படி வச்சாங்க அப்படின்னு தெரில. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோக்கர் படத்தோட இறுதியில் அவர் ஆர்க்கம் அசைலமில் போய் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த படத்துல ஒரு ஆர்க்கம் அசைலம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கே தான் இருக்கார். அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ண 5 கொலைகளுக்கு இப்போது கோர்ட்டில் கேஸ் நடக்கும் போது, ஸோ இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சு அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்களா ஆர் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹார்லி குயினை ஒரு ஆர்க்கம் அசைலமில் மீட் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன லவ் ஸ்டோரி மாதிரி போகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த லவ் ஸ்டோரி ப்ளஸ் இந்த கோர்ட் ரூம் ட்ராமா தான் இந்த மொத்த படமே. கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். படமும் அவ்வளோ சிம்பிள் தான், பெருசாக ஒன்றுமே இந்த படத்தில் நடக்கலை. எனக்கு ஃபஸ்ட்டில் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஒரு தனி படமாகவே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டோட ஒரு கண்டினியூஷன், ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த நிறைய விஷயங்களுக்கு உண்டான ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதனால் இது நடக்குதுன்னு அப்படி தான் இருக்கே தவிர தனியாக இந்த படத்துலேருந்து இது கிக் ஆஃபாக இது நடக்குதா அப்படின்னா ஒன்றும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. எக்ஸப்ட் தட் லவ் போர்ஷன், அந்த லவ் போர்ஷன்னாலையும் பெருசாக ஒரு எஃபெக்ட் வர மாதிரி தெரியல. படத்தில் பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்னாலுமே ஆர்தர் ஃப்ளெக் அந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ்னால மட்டும்தான் ஆடியன்ஸ் அங்கே பார்க்குறாங்களே. படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நம்மளை ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணுது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை தாண்டி ஹார்லி குயினாக வர லேடி காகா அவங்களும் ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டாங்க. சூசைட் ஸ்குவாடில் ஒரு ஹார்லி குயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி இந்த படம் பார்ட் 1 மாதிரியே ரொம்ப ஒரு ரா இன்டென்ஸ் ஃபிலிம், வேறு லெவல். அந்த சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த படம் அடிச்சிக்கவே முடியாது, ரொம்ப பயங்கரமான டெக்னிக்கல் ஒர்க்கு. பட் அதை தாண்டி இந்த படத்தில் வேறு என்ன பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம்னா வேறு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஜோக்கர் படத்தோட பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜோக்கர் படம் அப்படின்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி நம்ம ஜோக்கர் மைண்டில் இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டு. டார்க் நைட் அந்த படத்துலலாம் நம்ம ஜோக்கர் பார்த்துட்டு வேறு மாதிரியான ஒரு ஜோக்கர் படம் தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஜோக்கர் பார்ட் 1 போய் பார்க்குறப்போ அது என்ன தான் ஃபுல்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேறு லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக இருந்தாலுமே அந்த படம் அவ்வளோ ஒர்க் ஆச்சு, ஒரு பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட்டும் அதே டோனில் தான் எடுத்திருக்காங்க. பட் ரொம்ப சிம்பிளுங்கிறத தாண்டி ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு படம், பெருசாக ஒன்றுமே நடக்கலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் பார்ட்டோட சில ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லரில் காட்டின நிறைய முக்கியமான சீக்வன்சஸ், அந்த சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு இல்யூஷனாக கடந்து போயிடுறாங்க. நிறைய என்னென்னமோ நடக்குது, எல்லாம் இல்யூஷன் தான் நடக்குது தவிர ரியல் லைஃப்பில் ஒன்றுமே நடக்க மாட்டேது. அஃப்கோர்ஸ் இல்யூஷன் அது நல்லா இருக்கு ஒத்துக்கிறேன். பட் அதை தாண்டி ரியல் லைஃப்பில் அங்கே கதையில் ஏதாவது மூவ் ஆகணும்ல, ஒன்றும் பெருசாக மூவே ஆக மாட்டேது. பிட்ஸ் அண்ட் பீசஸாக கண்டிப்பாக அங்கங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லி குயின் அவங்க கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஜோக்கருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பில்டாக வருது, அதெல்லாம் கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் அதை தாண்டி படத்தில் மெயினாக ஒன்றும் நடக்க மாட்டுது. இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சீனை அந்த மூடை ரொம்ப இன்னும் கொஞ்சம் எலவேட் பண்ணுது. ஜோக்கர் மனசில் உள்ள அந்த வலி, சந்தோஷம், அவர் அந்த மொமெண்ட்டில் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற நிறைய விஷயத்த அந்த சாங்ஸ் மூலிமா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஓகே, பட் எவ்வளோ சாங்டாக வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி படத்தில் தேட்டரில் ஆயிடுச்சு. இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா நிறைய சூப்பராக நடக்குதுங்கிற பட்சத்தில் இடையில இந்த மாதிரி வந்தால் நமக்கு ஒரு பெரிய குறையாக இருந்திருக்காதோ என்னவோ. ஆனால் படத்திலே ஒன்றும் நடக்க மாட்டுது அப்படின்ட்டு எல்லாம் வெறுப்பில் உட்காந்துருக்கான். அதில் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு வந்துகிட்டே இருக்குது படம் முடிகிற வரைக்கும். சொல்லப்போனால் கடைசியில் வந்து ஹார்லி குயின் ஒரு பாட்டு பாட வருவாங்க. அப்போ ஜோக்கர் சொல்லுவார், நோ சாங்ஸ் எனிமோர் அப்படிம்பாரு. நமக்கே போதுண்டா அப்பாடா நீயே சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பார்ட் 1 கூட இந்த வெயின் ஃபேமிலி நம்ம ப்ரூஸ் வெயின் அப்படின்னு கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க, சில சீன்ஸ்லாம் டீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பாட்டில் அது கூட ஒன்றும் இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்து ஹார்லி குயின் படம் வேறு தனியாக வரப்போகுதுங்கிறாங்க இந்த யூனிவர்ஸ்லேருந்து. பார்ப்போம் என்னன்னு தெரில. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.